அனைவருக்கும் உதவும் இதயங்களின் அன்பு வணக்கங்கள். எமது உதவும் இதயங்கள் அமைப்பினூடாக நாங்கள் இலங்கையிலே பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறு வகையான உதவி திட்டங்களை செய்து வருவது வளமை. அதனைத் தொடர்ந்து எமது உதவும் இதயங்கள் அமைப்பின் ஊடாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரலாகவும் இசை வழி போராளியாகவும் இருந்து வருகின்ற தம்பி வேடன் அவர்களின் நிதி அனுசரணையின் கீழ் இலங்கையிலே நாங்கள் வடக்கு கிழக்கு என்று தமிழர்கள் வாழும் பிரதேசங்களிலே நாங்கள் பல்வேறு வகையான கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் பல்வேறு வகையான உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றோம். அதனைத் தொடர்ந்து அம்பாறை மாவட்டத்திலே இந்த உதவி திட்டமானது இரண்டாவதாக வழங்கப்படுகின்றது. முதலாவதாக திருக்கோவிலில் இருக்கின்ற ஒரு பின்தங்கி கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில் நாங்கள் கற்றல் உபகரணங்கள் வழங்கியிருந்தோம் முதலாவது உதவி திட்டமாக. இப்பொழுது நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே மிகவும் பின்தங்கிய கிராமமாக இருக்கக்கூடிய கழுகொலை என்கின்ற கோமாரியை அண்டி இருக்கின்ற கழுகொலை என்னும் கிராமத்தில் இருக்கின்ற 2 பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு இந்த துவிச்சக்கர வண்டி வழங்கும் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இவர் ஒரு ஒரு போராளி குடும்பத்தின் ஒரு ஒரு மகனாவார். இவர் தகப்பனாரும் போராளி, அம்மாவும் போராளி. இப்பொழுது தகப்பன் இல்லாம அவங்களோட அம்மாவின் அரவணைப்பில் தான் அவங்களோட அம்மா கூலி தொழில் செய்து தான் அவங்களோட மகனை வளர்த்து கொண்டு வராவு. அவ இப்போ ஏஎல் படிச்சு கொண்டிருக்கிறார் இந்த பொடியன். இந்த பிள்ளை போராளி சம்பந்தங்கள் மாவீர சம்பந்தங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இருந்தும் இந்த பிள்ளை சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தூரம் அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் நடந்துதான் அந்த கோமாரி ஸ்கூலுக்கு சென்று வருகின்றார்கள். அந்த பிள்ளையோட காலில் அந்த நடந்து அந்த கால் வீங்கி போயிட்டுது. அப்போ அதை நாங்கள் எங்கள் அமைப்புக்கு அனுப்பின நோக்கமாக அவர்கள் உடனே இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் ஒன்று கொடுப்போம் என்ற அவங்க ஒரு மனசு வந்துருந்துச்சு வேடன் அவர்களின் நிதி அனுசரணையில். அதனால் அந்த பிள்ளைக்கும் நாங்கள் ஒரு சைக்கிள் ஒன்று இன்றைய நாள் நாங்கள் வழங்குகின்றோம். இவங்க 3 சகோதரம். இந்த பிள்ளை அவங்களோட அப்பா கூலி தொழில் தான் போறாரு. அவங்க கச்சான் நாட்டுறது, புல்லு கொத்த போறது, இந்த மாதிரியான கூலி தொழில்கள் தான். இங்கே கழுகொலை என்ற கிராமத்தை எடுத்து பார்ப்போமானால் பெரும்பாலான 195% கூலி தொழில்கள் தான் செய்து கொண்டிருக்காங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போறது, கச்சான் நாட்டுறது, மற்றது இந்த வயல் வேலைகள், இப்படியான கூலி தொழில்கள் தான் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதனால அவர்கள அந்த சாப்பாட்டை பார்க்கறது கூட மிகுந்த ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் அவங்களோட குடும்பத்தை பார்க்கறது கூட கஷ்டமான நிலைமையில இருக்குது. அதோட அவங்களோட பிள்ளைகள மேற்படிப்பு அதுகள் எல்லாம் பார்க்கக்கூட இன்னும் அவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றது. அதனை நாங்கள் எங்களோட அமைப்பின் ஒரு பங்காக நாங்கள் இவர்களுக்கு இந்த துவிச்சக்கர வண்டியை நாங்கள் இந்த சமயத்திலே நாங்கள் வழங்குகின்றோம். அண்ணன் வேடன் அவர்களின் நிதி அனுசரணையில் இதற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களது அமைப்பு உறுப்பினர்கள் மற்றும் வேடன் அவர்களுடன் இணைந்து பங்காற்றும் அவர்களின் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் வேடன் அவர்கள் இவ்வாறான கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு மென்மேலும் இவ்வாறான உதவி திட்டங்கள் அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனின் அருளும் ஆசியுடனும் நீடுழி காலம் வாழ வேண்டும். அவர்களது இசை பயணம் மென்மேலும் அவர்கள் தொடர வேண்டும், நிறைய வெற்றிகளை பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் இந்த கிராமத்தின் சார்பாகவும் எங்களது உதவும் இதயங்கள் அமைப்பின் சார்பாகவும் நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த வேடன் அவர்களுக்கு இந்த துவிச்சக்கர வண்டி தந்தமைக்கு நன்றி. நான் மிகவும் கஷ்டப்பாடு குடும்பத்தில் பிறந்ததால் எனது அப்பா கூலி வேலை செய்கிறார். நான் 7-8 கிலோமீட்டர் நடக்கிறேன். வகுப்புக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது 7-8 கிலோமீட்டர் நடக்கிறேன். அதே போன்று எனக்கு இந்த துவிச்சக்கர வண்டி தந்தமைக்கு நன்றி. அதே போன்று எனக்கு ஒரு கால் வீங்கி இருக்குது நடந்து அதை தந்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உதவும் இதயங்கள் நிறுவனம் ஊடாக வேடன் அண்ணாவின் நிதி அனுசரணையால் துவிச்சக்கர வண்டி கிடைக்கப்பட்டுள்ளது. தினமும் பாடசாலைக்கு நாங்கள் 4-5 கிலோமீட்டர் தான் நடந்து போகிற பாடசாலைக்கு
அதாவது இந்த துவிச்சக்கர வண்டி வேடண்ணா உதவியால் கிடைக்கப்பட்டதால் நாங்கள் இனி படிப்போம் நல்லா. இந்த வேடண்ணா செய்த உதவியை நாங்கள் இனி மறக்க